Hello guys, நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஒரு 4 ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏன் இப்போ இந்த வீடியோ அப்படின்னா நம்மளோட நிஃப்டி வந்து அதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11% அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து நிஃப்டி 50ல் இருக்க மற்ற ஸ்டாக்ஸுமே வந்து அதை விட அதிகமான பர்சன்டேஜில் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து சில ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி ஆகிறதுக்கும் இல்லைனா வந்து ஒரு அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ தட் வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்ஸை பற்றி இப்போ கரெக்டாக அதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது, இப்போ வாங்கலாமா இல்லை அதோட ஃபண்டமெண்டலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து அடுத்த வர வீடியோஸில் இருக்கிற மற்ற ஷேர்ஸை பற்றியும் அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷேர்ஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ. இந்த ஷேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கம்பெனி. அண்ட் இவங்களோட மெயினான பிஸ்னஸ் அப்படின்றது வந்து 2 வீலர் அண்ட் 3 வீலர் பிஸ்னஸ் தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸாக இருக்குது. அண்ட் தென் வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனியான கேடிஎம்மே வந்து இவங்களோட ஒரு பிராண்டு தான். அண்ட் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது 2,55,000 crores மேலே இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. அண்ட் தென் வந்து இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோமே வந்து 1க்கு கீழே தான் இருக்குது, அதாவது 0.17 தான் இருக்குது. அண்ட் வேல்யூவேஷன் வைஸ் நம்ம பார்க்கும்போது பி ரேஷியோ 34 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ வந்து 21 தான் இருக்குது. அதாவது வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோட அவங்களோட பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஓவர் வேல்யூட் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து ரொம்பவே ஒரு ஃபண்டமெண்டல் குட் ஸ்டாக்ஸ்ன்றதுனால இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இதை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் வந்து அவங்களோட பி ரேஷியோ எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை எப்போ வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும்போது தான் நம்மளால இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அண்ட் இவங்களோட புக் வேல்யூமே வந்து அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூமே வந்து 8 இருக்குது. அதுவுமே வந்து ஓவர் வேல்யூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. அண்ட் இவங்க கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.88 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜென்ரலாகவே டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். அதாவது வந்து எந்தெந்த ஷேர்ஸ்லாம் டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக இருக்கோ அந்த ஷேர்ஸோட ரிட்டர்ன்ஸ் அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியலில் நம்ம செக் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு இயருமே வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து இவங்களோட சேல்ஸுமே வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது ப்ராஃபிட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து சேல்ஸ் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ராஃபிட் கூட சில குவார்ட்டர்ஸ் முன்ன பின்ன இருக்கும், மேபி கம்பெனியோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால. பட் ஆனால் இந்த கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் போத் ரெண்டுமே வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டர்லி அதாவது செப்டம்பர் ரிலீஸ் ஆன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தான் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இவங்களோட ஷேர் ப்ரைஸுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நியூஸ். அண்ட் டெக்னிக்கலை பொறுத்து பார்க்கும்போது நான் இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 12,500 வரைக்கும் இந்த ஷேரோட ப்ரைஸ் போயிருக்கு. அதாவது ஆக்சுவலாக 12,688 அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் இந்த ஷேரோட ப்ரைஸ் போயிட்டு அந்த ப்ரீவியஸ் சைட்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30% அதாவது 28.45% வரைக்கும் கரெக்டாகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது, அதை பிரேக் அவுட் கொடுத்து தான் இந்த அளவுக்கு ஒரு ரேலி போயிருக்கு. அண்ட் கரண்ட்டாக இப்போ வந்து அதோட ப்ரீவியஸான அந்த சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருந்தது நேற்று. பட் ஆனால் இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் வந்து அதை பிரேக் பண்ணி திருப்பி அகைன் மேலே போகல. ஸோ அங்கேயே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சலாக இருக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மார்னிங் ஸ்டார் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி அஸ்யூம் பண்ணலாம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டோட ஃபர்தர் மூமெண்ட்டில் தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அண்ட் பெரிய அளவில் ஒரு கரெக்ஷனுமே இந்த ஷேரில் வந்துருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸை இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்காது. ஏன்னா வந்து மேலேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதுதான் வந்து அடுத்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. ஸோ அடுத்த
சப்போர்ட் அப்படின்றது நமக்கு வந்து இந்த 8650 அப்படின்றது நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் நியூஸ். ஸோ நம்ம வீடியோவில் வர அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மற்ற ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.